யாரும் வந்துடாதீங்க, நாங்கள் இன்ட்ரோ இங்கே தான் எடுக்கணும். யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லை, நம்ம இன்ட்ரோ எடுக்கலாம். இதான் கைஸ் எங்கள் இன்ட்ரோ ஸ்பாட், வேறு எதுவும் இல்லை, எங்கள் லிஃப்ட்டு தான். ஹாய் காய்ஸ், வெல்கம் யூ ஆல் பேக் டு ஷர்லிஸ் ஜர்னி. ஸோ நியூ இயர் முடிஞ்சு நம்மளோட முதல் vlog. ஸோ என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போகிறோம் சொன்னா சொல்லுங்கள். எக்ஸிபிஷன் போகிறோம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சோம், இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சி. இந்த எக்ஸிபிஷன் போகிறோம். குளிரும் தான் கைஸ், இதெல்லாம் கோமாளித்தனம். சரி வாங்க எக்ஸிபிஷன் போவோம். செம்ம டிராஃபிக். ஃபைனலாக எக்ஸிபிஷன் கிட்ட நெருங்கிட்டோம், வாங்க போகலாம். என்ன பண்ற? ஹாய் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, எங்க வந்திருக்கோம்? சவுண்டா சொல்லணும். எங்க வந்திருக்கோம்னா எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். உள்ள போய் என்ன இருக்குன்றத பார்ப்போம். ஏன்னா பயங்கரமா பனி பெய்யுது, அதனாலதான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி கைஸ், உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு என்னென்ன எவ்வளவு பிரைஸ்ன்னு சொல்றேன். நாங்க போலாம். We've been waiting for so long. We've been waiting for this time to begin. We ain't getting any older. I kind of feel a little younger. டிக்கெட் எடுத்துட்டோம். அடல்ட்ஸ்க்கு எவ்வளோ? 80 ரூபா. பெரியவங்களுக்கு 100 ரூபா. அடல்ட்ஸ்க்கு 80, பெரியவங்களுக்கு 100. அடல்ட்ஸ்னா யாரு? சின்ன பிள்ளைங்க. அடல்ட்ஸ்னா பெரியவங்க. அடல்ட்ஸ் 100, கிட்ஸ் 80. மாத்தி சொல்றேன். அதான் நான் லூஸ். சரி வாங்க நம்ம உள்ள போலாம். நட்டுக்கல் இருக்கு சார், நீங்க உள்ள போங்க. அப்பதான் அவங்க வெரிஃபை பண்ணதா, இல்லாட்டி வெரிஃபை பண்ணாதது. டிக்கெட் ரெண்டா கிழிச்சிட்டாங்க கைஸ். அழகா இருந்துச்சு, போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள கிழிச்சிட்டாங்க. ரெண்டா போட்டோ எடுக்கல. நம்ம வெல்கம் பண்ண ஒரு எலிபென்ட். அடல்ட்ஸ் பெரியவங்க சொல்லிட்டு வாங்க ஒரு தீமா உள்ள என்னென்ன இருக்குன்னு பாப்போம். போன மாதிரி உள்ள இல்லாம வரோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது இருக்கும் அழகாவா. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு லைட்டிங் போட்டிருந்தோம். போன டைம் ஃப்ளவர்ஸ் வச்சு ஸ்னோ மாதிரி போட்டிருந்தோம். இந்த டைம் தீம் வேறு போல். ஸோ இந்த வாட்டி தீமில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரியில் வந்து இது மாதிரி லைட்னிங் போட்டு அழகாக இந்த வெட்டிங் எல்லாம் போடுவாங்கள்ல, கலர் என்ட்ரி வெட்டிங், அது மாதிரி இருந்துச்சு கைஸ். நான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். சரி அப்படியே போவோம், என்ன நெக்ஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். வாய்ஸ் ஓவர் வழக்கம் போல் மைக்கில் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி சில்வர் கோட்டிங் வச்சு ஒரு இந்த மாதிரி இருந்தாங்க. உள்ளே போனோம். தீம் சூப்பராக இருந்துச்சு. என்ன தீம் பார்த்தீங்கன்னா அவத்தார் தீம் தான் பண்ணியிருந்தாங்க கைஸ். லைட்னிங்லாம் நியான் போட்டிருந்தாங்க போல். கலர்ஸ்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அம்மா என்ன ரன்னிங் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க, எனக்கு இப்போ வேறு கற்புலே பண்ணிகிட்ருக்காங்க, வெளிச்சத்தில் இது பண்ண மாட்டாங்களான்னு. அப்புறமா தான் அம்மாவே பார்த்தாங்க. அம்மாவுக்கு அவத்தார் பிடிக்கும். அது மாதிரி அவத்தாரோட ஃபைனலில் போட்டிருப்பாங்களா அந்த ஒரு அவர் இறந்துருவார், ஹீரோ இறந்தோடனே அந்த ஒரு பழங்காலத்து ட்ரீ வச்சு எல்லோரும் இழந்து அவருக்கு திருப்பி சோல் பாடி சேஞ்ச் பண்ணுவாங்க திரும்ப சோல். அந்த தீம் தான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அவத்தார் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோலாம் அவத்தார் பிடிக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக அவத்தாரையும் பார்த்தீங்களா, ஃபயரை பற்றி அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கைஸ் இந்த வில்லு வச்சுருக்க அவத்தார் அந்த லேடி, அவங்க மட்டும் ஹெட் ஷேக் பண்ணுவாங்க அழகா, இங்கேயும் அவத்தார் மண்டை வலை திரும்புகிறாங்க பாருங்க. மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் மூமெண்ட் வச்சுருக்காங்க. சாருக்கு எந்த மூமெண்ட் வைக்கல, சார் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. இல்லை நான் தூரத்துலேருந்து எடுக்கிறேன்னு எங்கள் அம்மா திட்டு வேறு. அதான் கொஞ்சம் ஜூமில் போய் எங்கள் காமிக்கிறேன் பாருங்க, இப்படி அழகாக தவிர்த்துருப்பாங்கன்னு. ஆனால் இங்கே வருங்க நம்ம பெரிய நின்றாப்புல. சாருக்கு எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல. ஆகும் சார் மட்டும் ஸ்டாச்சு மாதிரி நின்றார். இந்த தீம் நல்லா இருந்துச்சு. கீழே லைட்னிங்லாம் போட்டிருப்பாங்க. அங்கே அவங்க ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காரும்போது அவங்களுக்கு கீழே மட்டும் இந்த ப்ளூ லைட்ஸ் இருந்துச்சுல, அதே ரிசம்பிள் பண்ணியிருந்தாங்க அழகாக. அந்த ப்ளூ லைட் ஆச்சு, அதை எனக்கு முடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அது பேர் என்ன, இது என்னது, டைனோசர். பாருங்க ஆல் டைனோசருக்கு வாளுக்கு மட்டும் நடுவில் ஏதோ ஓப்பன் ஆயிடுச்சு, ரெண்டா துண்டாயிடுச்சு போல, போன் மட்டும் இருக்கு.
டைனோசர் வால் பாரு. இங்க இருங்க, வால் மட்டும் வால் அசையுதா? நான் என்ன சொன்ன மக்கள்கிட்டனா, அங்க பாருங்க வால் கிட்ட மட்டும் ஸ்கின்ன காணும், ஸ்கின்ன உறுத்து. இங்க இருங்க. போன வாட்டி டைனோசர் வாயை பிறந்துச்சு. ஆமா, இந்த வாட்டி டைனோசர் வாலை மட்டும் ஆட்டுது. இங்க டைனோசர் இருக்கு. இங்க பாருங்க, வாயில அது புல்லு வச்சிருக்கு. அது புல்லு வச்சிருக்கு. அது புல்லு வச்சிருக்கு, அசையுது பாருங்க guys. இங்க பாருங்க, அசைறாப்ல. இங்க சீக்கிரம் நல்ல விளையாட்டு. இங்க பாருங்க, டால் வச்சு நல்ல பொம்மை அதெல்லாம் பீகாக்லாம் பண்ணியிருக்காங்க. பீகாக்கோட வால் கூட பண்ணியிருக்காங்க பாருங்க. உள்ள போய் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரேம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது போட்டோ ஃப்ரேம் செக்ஷன் நினைக்கிறேன். இப்படி அழகா ஃப்ரேம்ஸா இருக்கு. இங்க பாருங்க, இதுலயும் ஃப்ரேம்ஸ் இருக்குங்களா? வாங்க அப்படியே போகணும், நான் பார்த்துட்டு போவோம். போட்டோ செக்ஷன் நீங்க சூப்பரா பண்ணலாம். இங்க ஃபோர்த்து கோர் என்னன்னு பார்ப்போமா நம்ம. வாங்க பார்க்கலாம். எலும்பு கூடலாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹண்டர் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். வாங்க ஹண்டர் ஹவுஸ்க்கு என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். என்ன ஆடியோ போடக்கூட ஹண்டர் ஹவுஸில் குறிச்சு வச்சிருக்கேன் பயங்கரமாக. நான் ஹண்டர் ஹவுஸ் பார்த்து பயமே வரல கைஸ். ஃபுல்லாக ஸ்கெலிட்டன். ஏன்னா எல்லா ஹண்டர் ஹவுஸும் இப்படி தான் இருக்கணும். போய் பழகிடுச்சு. வண்டர்லாவில் இருக்கும் ஒரு ஹண்டர் ஹவுஸ். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனக்கு. ஆனால் அது நிறைய வாட்டி 5 வாட்டி ஒரு இடத்துக்கு போனதுனால அடிடுச்சு. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டன், அதுக்கப்புறம் இந்த இது எலும்புக்கூடு, இன்னொரு எலும்புக்கூடு பப்பாயா வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா சுத்தனை போய் அதுக்குள்ள ஒம்புழுக்கிற மாதிரி நானும் போய் ஒம்புழுக்கட்டமான்னு கேட்டு ஒம்புழுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் போவோன்னு பார்த்தா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இது நாங்கள் பார்க்க போகும்போது ஏதோ ஸ்டாச்சு நடுவில் வச்சுருக்காங்க போல், போகிற வழியில் போல். அப்புறமா எழுந்திரிச்சோன்னே சரி ஏதோ ரோபோட் தான் போலன்னு போயாச்சு கைஸ். போயிட்டு திரும்பி பார்த்தா தெரியுது ஒரு மனுஷன் பயப்படுத்துறதுக்காக நின்றுருக்காப்லன்னு. ஆனால் டேர்னிங்க்கும் எங்களுக்கு இது இருந்துச்சு, ஸ்கெலிட்டன்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்பைடர்ஸு, ஒரே ஸ்கெலிட்டன் பொம்மையை தான் வச்சுருந்தாங்க. அப்புறமா பின்னாடி வரும்போது தான் தெரியுது அந்த ஒரு பையன் அப்படின்ட்டு. ஐயோ எங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையாக போயிட்டு இருந்தோம். ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தான் எல்லா ஆல் டேர்னிங்லேயும் ஒரு ஸ்மால் ஹோல் வச்சு அதுக்குள்ளே ஒரு இந்த பாருங்க அடுத்த ஒரு எலும்புக்கூடுக்குள்ளே எதுவும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போல். உள்ள ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்ததுலேயே இன்னொன்று மான் ஏதோ ஒன்று எலும்புக்கூடு மாதிரி தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே ஹண்டர் ஹவுஸ் இல்லை, எலும்புக்கூடு குகை நான் பேர் வச்சுருக்குது. ஏன்னா எலும்புக்கூடு மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவும் நன்னோ அது மாதிரிலாம் எதுவும் பயமுறுத்துகிற மாதிரிலாம் இல்லை. அப்புறம் அடுத்து கடைசியாக ஒன்று போனோம். இது போகிற வழியில் இன்னும் 4-5 இருந்துச்சு கைஸ். இது எல்லாமே அந்த இதுதான். டிஜே லைட்டுக்குள்ளே உள்ளே போட்டிருந்தாங்க. ஹண்டர் ஹவுஸ்குள்ளே டிஜே போட்டு யார் ஆடுறான்னு எனக்கும் தெரில. அப்புறம் போனோம். ஆனால் பயம் இருந்துச்சு லைட்டாக. அடுத்து சடனாக வச்சு திக்குன்னு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் இதுதான் இருக்கும் தெரிஞ்சு பயந்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள்லாம். அப்புறம் ஃபுல்லாகவே இதாக தான் இருந்துச்சு கைஸ். உண்மையாக அந்த கேமராவில் என்ன பார்க்குறீங்களோ இது மட்டும்தான் எங்கள் விஷயத்துலேயே இருந்துச்சு. அப்படியே ஃபுல் பிளாக் பிச்சு டார்ச் வச்சுமே இப்படி தான் போயிட்டு இருந்தோம். சுற்றி போனோம். அவ்வளோதான், ஹண்டர் ஹவுஸ் முடிந்து விட்டது. இதோட ஏதோ லைட்டிங்லாம் வருது, என்ன வருதுன்னு தெரில. கொஞ்சம் எக்ஸைட்டடாக பேசணும்னு பார்த்தா வர மாட்டேங்குது. அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் கோர் லாஸ்ட் 5th கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஃப்ளோர். டிஜே டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே எல்லோரும் பாட்டு போட்டு டிஜே போட்டு எல்லாம் வீடியோ ஷூட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்க ஒருத்தரும் ஆடி வீடியோ ஷூட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம தான் டான்ஸ் ஆட மாட்டோம், டிஜேவும் வைப் பண்ண மாட்டோம். அடுத்தது போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் கோர்லாம் முடிஞ்சிடுச்சு. லெட்ஸ் கோ ஃபார் ஷாப்பிங். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச செஷன். வாங்க ஷாப்பிங் போய் என்னென்ன இருக்குது என்னென்னு பார்ப்போம். அதேமாதிரி வெளில வரும்போது இது கொடுத்தாங்க, ஸ்னோலேண்ட் 20 rupees தான். அதே மாதிரி 3D இதுவும் 30 rupeesன்னு போட்டிருந்தாங்க. சரி வாங்க நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுவோம். கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாலில் போனோம்னா ஃபுல்லாக ரிப்பன்ஸ் இது எல்லாமே லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். எனக்கு பிடிச்சது கிடச்சிருச்சு. இது இந்த ஹேர் பேண்டு. நான் இந்த ஹேர் பேண்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா போனி போட்டு மேலே கொண்டு போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால இது அழகழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பேண்ட்ஸு லப்பூபுல பேண்ட்ஸ் இது மாதிரி நிறையா இருந்துச்சு. லப்பூபு நிறைய இருந்துச்சு. அங்கே ஒன்று என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இருங்க. அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே இருங்க, இங்கே நிறைய இருக்கு. பொசு
அழகா இருக்கு கைஸ். அதே மாதிரி இங்க நிறைய லப்பர் பேண்ட்ஸ் இருக்கு. நானும் உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் லுக் தான் பாக்குறேன். இங்க இருங்க, அழகா இருக்குல்ல இந்த போ. இதான் இப்ப ட்ரெண்டிங்ன்றாங்க. நம்மள மாதிரி டாம்பாயான ஆட்களுக்கு இதெல்லாம் போட முடியும் மாட்டேங்குது. இது என்ன பண்றது? ஏய், கையில போடுறதா தலையில போடுறதா தெரியல. ஏய், இது அழகா இருக்கு. இது நம்மளுக்கு கொண்ட போட வேணா யூஸ் ஆகும். தெரியுதா தெரியல. இந்த லைட் கலர்ல காம்பவுண்ட் சின்ன கிளிப் எங்க அம்மா பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுல ஒண்ணு வாங்க போற நீ. இங்க இருங்க, மினி மினி கிளிப். இங்க பாருங்க, இதுதான். இது நான் ஒண்ணு வாங்க போறேன். எந்த கலர் வாங்குறதுதான் தெரியல. ஒயிட்டா பிளாக்கா? ஒயிட் அழகா இருக்குல்ல, ஒயிட் எடுத்து. சரி நீ போ, உங்களுக்கு பிளாக் பிடிக்கும். இப்போ வர வர ஒயிட் வாங்குறோம். சரி இது வாங்கிப்போம். வேற என்ன வாங்குறோம்னு பாப்போம் வாங்க. இங்க பாருங்க, எங்க ஆன்டி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க குழந்தைங்களுக்கு ஹேர் பேண்ட். இங்க பாருங்க, அழகா இருக்கு. இது இதே நான் காலேஜ் போட்டு போறேன். ஆனா பிளாக்ல இருந்தா வாங்கலாம். சரி இங்க பாருங்க, கிளிப்ஸ், அப்புறம் பேண்டு, நிறைய கிளிப்ஸா இருக்கு. கொஞ்சம் டல் ஆயிட்டேன். போன் சொன்னா கீழே போட்டோமா, 2-3 வாட்டி கீழே போட்டாங்க எடுக்கிறவங்க எல்லாம். அதுல போன் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அதனால கொஞ்சம் சோகமாயிட்டா. சரி, கடவுள் கொடுத்து வச்சு நம்ம நல்லா எடுப்போம். ஒரு நாள் நல்ல கேமரா வாங்குவோம். இங்க பாருங்க, இதெல்லாம் அழகா இருக்கு பாத்தீங்களா? இது இங்க பாருங்க, இங்க அழகழகா இருக்கு. கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரலாம். ஆனா எனக்கு இப்ப ஒரே கேமராலதான் எல்லாமே பண்ணுமா, போன் தான் பண்ணுமா, அதெல்லாம் போன் பண்ண முடியல. இதெல்லாம் அழகழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம். ஆனா என்ன, இதெல்லாம் வைக்க நல்லா குழந்த மாதிரி இருக்கு. பாஸ்கெட் ஃபுல்லா ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அழகா இருக்கு. இது ஒண்ணு கொரியன் மாடல் தான். ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கும். சாரி கைஸ், ஃப்ரேம் மட்டும் வெளில காமிச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்குல்ல? 40 rupees. அங்க பாருங்க, அம்மா வச்சிருக்குது. இன்னும் அது அழகா இருக்கு. இங்க பாருங்க, இது பிடிச்சிருக்குது. இதெல்லாம் அழகழகா இருக்கு. 30-50. அம்மா வாங்கிக்கிறியான்னாங்க. நான் என்ன சொன்னேன், எங்க அம்மா அழகு வச்சு நீங்க தான் பாக்குறீங்க, நான் காசு செலவு பண்ணலன்னு சொன்னா, அதனால வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. இதான் என் மண்டையில வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். வாங்கி கொடுங்க, வாங்கிக்கிறேன். இந்தோ ஃபைனல் நான் வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு நான் போன வாட்டி மாதிரி டெமோ பண்றேன் கைஸ். அழகா இருக்கு. சாரி, நான் ஏவது காமிச்சிட்டு இருக்காங்க, காமிக்கிறேன். எங்க ஆண்டி, see our auntie is a model. guys, இங்க பாருங்க, மேட் ஃபினிஷ் கிளிப் இதெல்லாம் இருக்குது. கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் இந்த கிளிப்ஸ் எடுத்து போட்டோம்னா ரெண்டா உடஞ்சிருது நம்ம தலையில. இங்க பாருங்க, சாரி பிரிண்ட்ஸ்லாம் இருக்கு. அழகழகா இருக்குது. எல்லாம் 3 டிசைன்ஸ் இருக்கு. 1 ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் 50 rupees போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். வரல. அங்கே பாருங்க, நெயில் பாலிஷ்லாம் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் பார்க்கலாம். இங்கே இருங்க, பட்டர்ஃப்ளை. அச்சோ, அதில் ஒரு மணி உடஞ்சிருச்சு. சரி கைஸ், இதுலேருந்து 2 எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட காம்போம். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போமா, இப்போ அம்மாட்ட காம்போம். என்ன பதில் சொல்ல எனக்கு வாங்குறேன்னு பார்ப்போம். அம்மாட்ட போய் காமிச்சேன். அம்மா வந்துட்டு யாருக்குன்னு கேட்டாங்க. உங்களுக்கு தான் கிஃப்ட்டு அப்படின்னு. அதெல்லாம் நான் வச்சுருக்கேன்ட்டான்.
நம்மளோட ட்ரிக்கை எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க கைஸ். நான் என்ன சொல்கிறேன், கிஃப்ட் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஸ்ட்ராட்டஜிலாம் புரிஞ்சு எங்கள் அம்மா எனக்கு பல்பு கொடுத்துட்றாங்க எப்போ பார். சரி விடுங்க, வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க சின்ன சின்ன கிளிப்ஸு. இதுதான் லாஸ்ட் டைம் நான் என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருங்க இது போட்டோ எடுத்து. அப்புறம் இங்கே பொட்டு கிளிப்ஸு நார்மலாக எப்பயும் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸு பொட்டலாம் காய்ஸ் அவங்களுக்கு புதுசு புதுசுன்னு இருக்கிறது ரொம்ப பிடிக்குது. அதனால தான் அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் புதுசு புதுசுன்னு இருக்கிறது. சரி அங்கே இருந்த பன்னி கிளிப்ஸு எல்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்க அழகழகா இருக்கு. சரியான தேர்வு சரியான தீர்வு இலவச கண்காணிப்பு பரிசோதனை வசதிகள் அரசு ஆப்டிகல் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன பையனுக்கு ஒரு சின்ன குட்டி வாங்க போறோமே. கலரிங் புக். லாஸ்ட் டைம் இங்க தான் கைஸ் நாங்க விசிறி வாங்கிட்டு போனோம். விசிறி கபிபாரா. ஐயோ சாரி, கபிபாரா. இங்க பாரு லப்பு ஃபேன். எவ்வளோ லப்பு ஃபேன் வரல. அங்கிட்டு போய் பாப்போம் எவ்வளோ லப்பு ஃபேன் வருது. இருங்க லப்பு புக் ஜேர்னல் புக் லப்பு ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லி வேற. எல்சா நிறைய இருக்கு ஸ்டிக்கர்ஸ் அழகழகா. ஜேர்னல் எழுதுறவங்களுக்குலாம் இங்கே வந்து பார்த்துக்கோங்க, பிடிச்ச வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கே இருக்கு எங்கள் அம்மா குழந்தையா மாறுற டைம். சின்ன பிள்ளை ஞாபகம் வருதோ, விளையாண்ட ஞாபகம். கொஞ்சம் இருங்க பாப்கார்ன். இந்த வந்து நாங்கள் ஆல்வேஸ் வாங்குற இடம். ஆண்டி ஆல்வேஸ் வி பை this time no buying. Last time we bought more things. Yeah, aunty. இங்க இருக்க எல்லா கப்பும் நாங்க போன வாட்டி அந்த வாங்கிட்டு போயிட்டோம். ஒரு கப்பும் இல்லை எங்க வீட்டுல எல்லாமே. ஆமா எங்க ஆண்டி யூஸும் பண்ண மாட்டேன்றாங்க. வாங்கி அழகா இருக்கும் வச்சுக்கிறாங்க கைஸ். நாங்க நம்ம உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். குடும்பம் நடத்துற கூட இவ்வளவு வாங்க மாட்டான் எங்க ஆண்டி. வாங்கி ஸ்டாக் வச்சு பேக் பண்ணி வைப்பாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. எங்க ஆண்டி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு வேணாலும் வாங்குவாங்க. வாங்குறாங்க பாருங்க. இப்ப எங்க வாங்குறாங்க பாருங்க. நான் ஏன் இப்படி போறேன்னா மைக் என்கிட்ட இருக்கு. அங்க பாருங்க எங்க அம்மா ஆண்டி திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க ஆண்டி ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி. அகைன் பையிங் ஆண்டி 50 rupees. இதில் போகாத ஆளே இருக்க மாட்டீங்க. இதான் போய் நான் கப் ஷாப் எவ்வளோ இருந்துச்சா அப்படியே ஃபுல் வீடியோ எடுத்து வச்சேன். அது நிற்கிற வரைக்கும் நல்லா ஹைட்டு போச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்து ஃபாஸ்ட் மோடில் போட்டிருக்கேன் பாருங்க. கூட நான் ஷூட் பண்ண போட்டு பிடிங்கிப்பேன் ஆண்டி. தாங்க ஆண்டின்னு ஆண்டி அப்பதான் எங்க ஆண்டி தேடுவாங்க. அப்பதான் 200 கைஸ் இந்த பாஸ்கெட்லாம். இங்க பாருங்க எங்களோட மக்களை நாங்க மோஸ்ட்லி எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மக்கு மட்டும் எடுத்துட்டு நாங்க உள்ள போயிடுவோம். நிறைய கியூட் இதெல்லாம் இருக்கு. இந்த பாருங்க லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தேன். ஆனா வீடியோ போடவே இல்லை. இந்த டைம் ஆயிடுச்சு.
அதான் பொன்னாடி வாங்கினேன். போன வாட்டி வாங்கினது இந்த இருக்கு, ஃப்ரிட்ஜில் தங்கிட்டு இருக்கு. அதுல கார்ல ஓட்டுற மாதிரி தான் கேட்கணும். எங்க கார்ல ஓட்டுற மாதிரி? இது நல்லா இருக்கு. கொஞ்சம் பெருசா வாங்க, அப்பதான் கார்ல கொஞ்சம் தெரியும், இல்லாட்டி சுத்தமா தெரியாது. இந்த அது ஃபேன் சுவிட்சில் சொருவிட்டீங்கன்னா ஸ்வைங்கன்னு சார்ஜ் ஆகும். அது நல்லா இருக்கா பாப்போமா எவ்வளோன்னு. நண்டி இதான் யூ வாண்ட் திஸ் போத். ஓகே காய்ஸ், நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து இந்த கடையில் வாங்கினோம். அதான் ஞாபகம் வச்சுருந்தாங்க எங்களை. என்ன சொல்லியிருந்தோம், இது மாதிரி வாங்கியிருக்கோம், அழகா இருக்கு, பார்த்துட்டு அதை நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். ஆக்சுவலி இதை மிஸ் பண்ணல, பேக் மாதிரி ஆன்டி பேக்ல போயிடுச்சு. அது அப்புறமா எனக்கு கிடைச்சிருச்சு, நான் வாங்கிட்டேன். அதில் வீடியோவில் சொல்லி அந்த அண்ணா வந்து என்ன பாப்பா அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு நாங்கள் பார்த்தோன்னே, சாரி நான் அப்படிலாம் சொல்லலை, மிஸ் ஆயிடுச்சு, பேக்ல மாறிடுறதுனா நான் அப்படி சொல்லிட்டேன். சரியா? சரி கைஸ், வாங்க நெக்ஸ்ட் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, என்ன ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள், அதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் ஷாப்ல போய் என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் வாங்கணும், அது மாதிரி மிஸ்டேக் வீடியோ சொல்லிருந்தா நெக்ஸ்ட் வீடியோல கரெக்ஷன் பண்ணிடுறேன். இன்டர்ன்ஷிப்புக்கு நல்ல ஒரு ஹேண்ட் பேக் வேணும். நல்லா இருக்கு. வாங்க எவ்வளோன்னு கேட்டு என்னன்னு பார்ப்போம். பாருங்க, லாஸ்ட் டைம் ஒரு ஷூ வாங்கினேன், என் ஷூ தூக்கிட்டு போயிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. இதெல்லாம் பேபியோட இதோ இருக்கு. இந்த பாருங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க லாஸ்ட் டைம். ஆளுங்களை காணோன்னு பார்த்தா இங்க பாருங்க, இங்க ரெண்டு என்ன விட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் பேடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அழகா இருக்கு. ஆனா இந்த ஃபேன் எவ்வளோடா? ரொம்ப அழகா இங்க இருங்க, 90s கிட் சாக்லேட். பூனைக்குட்டி கண்ணாடி நல்லா இருக்கும். என்ன கண்ணுதான் நம்மளுக்கு பவர் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் கண்ணாடிக்கு பவர்லாம் போடணும்னா கிடைக்குது. கைஸ், 90s கிட்ஸ் சாக்லேட், ஆல் 90s கிட்ஸ் சாக்லேட் பார்த்தீங்களா? வாங்க, யார் வேணான்றா, வாங்கி ரிவ்யூ போடுங்க. வாங்க வாங்க, என்ன வேணுமோ வாங்க. கைஸ், ஆல் 90s லவர்ஸ் தான் பாருங்க, உங்க ஃபேவரட். இது வேணா வாங்கிக்கலாம். சாப்பிட்ருக்கீங்க, ஜாலியா இருக்கும். இதெல்லாம் இதுவும் ஜாலியா இருக்கும். இது சாப்பிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் 90s கிட்டோட மோஸ்ட்லி எல்லாம் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரியல எனக்கு. இது சின்ன சின்ன பேக்கெட்ல வரும், இதுவும் சாப்பிட்ருக்கேன் கைஸ். இங்க இருக்க மோஸ்ட்லி நானும் சாப்பிட்ருக்கேன் கைஸ். இப்போ நான் 90s கிட் போல கேளு. சூப்பரா அண்ணா. இது ஒன்று கைஸ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இது சாப்பிட்ருக்கு. இதெல்லாம் இப்போ இல்லை கைஸ். இங்கே பாருங்க, ஒன்றுத்துலேயுமே ஹனி இல்லை. எம்மாடி இருக்கிறதுலாம் ஹனி அவ்வளோ இருக்கும், வாயில வச்சாலே ஊருக்கும். இப்போலாம் பாருங்க, ஹனியே இல்லை. இது ஒன்று வாங்குவோம். என்னென்னலாம் வேணுமோ வாங்கிட்டு ஒரு ரிவ்யூ போட்டுட்டோம். நீ பாருங்க, இதுதான் உங்களோட. யாருக்காச்சும் ஏதாச்சும் 90s கிட்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பேக் டு மெமரிஸ். இது நான் தான் வாங்கினேன். அம்மா, இது புளிப்பா இருக்கும், நீ சாப்பிட்டுருப்போமா? ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் இப்பயுமே எங்க காலேஜ் பக்கத்துல வைக்கும், அங்க போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். இது இதெல்லாம் இப்பெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. பிரியாணி போடுவாங்க. Indian government
காய்ஸ் உங்களுக்கு ரிவ்யூ கூடிய சீக்கிரத்துல வந்திருக்கு. 120 வாங்கியிருக்கோம். காய்ஸ் எனக்கு இந்த பொம்மைலாம் பிடிக்காது. ஆனால் பாருங்க, யாராச்சும் ரொம்ப கேலிஸ் இருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க பொம்மையெல்லாம். நான் கீச்சைன்ஸ் பார்க்க போறேன். ஏன்னா ஒரே ரியாக்ஷன் வச்சிருக்காவே, வேற எது ரியாக்ஷன் இருக்காது. ஓடலை கைஸ், அவனை உடச்சிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. இவன்ட்டு ஒரே ரியாக்ஷன், 4 ரியாக்ஷன் இருக்கும் இதுங்கெல்லாம். இதுவும் ஓடலை. இப்படிதான் இருக்கும். கபிபாரா இதோ இருக்கு. அதுக்கப்புறம் இது டாம் அண்ட் ஜெரி உடச்சிட்டாங்க கைஸ்ல. திருப்பி உடச்சிட்டாங்க போல. டாம் அது ஜெரி மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஜெரி டாம். டாம் அண்ட் ஜெரி நல்லா இருக்கு. இதில் வாங்க போறேன். ஏய் இங்க பாருங்க, யார் இவனை பார்க்க இவனை மாதிரி இருக்கி. அமைதி மாதிரி இருக்கு. இவன் கிங்சன் மாதிரில இருக்கேன் அவன். பக்கம் வினோதமான சவுண்ட். இது டோரேமான். ஹலோ கிட்டி போயிட்டா. எனக்கு இது வாங்கி கொடுமா, வருமா இது? கோவமா இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கேன். ஏய் எவ்வளவு தெரியல, ஆனா எனக்கு இது வேணும். அக்கா இது எவ்வளோக்கா? இது 50 ரூபாயா? 80ஆ? இது 80ஆ? இது அழகா இருக்கு அக்கா. இது ஒண்ணு இல்ல, இது வாங்குவோமா? கபிபாரா அதே நல்லா. டாம் அண்ட் ஜெரி. அப்ப நீங்க டாம் வாங்கிக்கோங்க. நீங்க என் கூட சண்டை போடுங்க, நான் உங்க கூட சண்டை போடுறேன். ஒண்ணு வாங்கினா போதும் ஒரு வீட்டுக்கு. 2 பேரும் வச்சு சண்டை விளையாடிட்டு இருக்காங்க. அக்கா இதுக்கா ஜெரிக்கா. ஸ்டெஸ் பால். ஸ்டெஸ் பால் இவனா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியுது. பார்ட் 1 இதோட முடிஞ்சிச்சு கைஸ். பார்ட் 2ல பார்ப்போம் கைஸ். பார்ட் 2 வீடியோ குவாலிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்கும், யாரும் குறைச்சிக்காதீங்க. பிகாஸ் இந்த ஃபோன் ஷூட் எடுத்துருந்த ஃபோனு சடனாக ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடுச்சு. என் தெரியல, ரீஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதனால வந்துட்டோம்னு சொல்லிட்டு அம்மாவோட ஃபோனில் வீடியோ ஷூட் எடுத்தோம். பெரிய சீக்கிரத்தில் நல்ல கேமரா ஒன்று எல்லோரும் எனக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை நல்ல ஃபோன் வாங்கி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. பார்ட் 2 ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே சீக்கிரம் வந்துருக்கணும் வீடியோ. நிறைய இஷ்யூ, ஃபோன் ரெடியாக ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு பேக்கப் எடுத்து பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், பார்ட் 2ல பார்ப்போம். பாய், see you.